நல்லா கற்பூரம் ஏற்றிட்டு தீபாவளி ஏற்றினா நீ கோயில் போய் வேற ஏறியா? என்ன 1 கோடி ரூபா கற்பூரம் வாங்கி கொடுங்க, ஏத்துறேன். செவ்வாய் கிரகத்திலே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எங்க ஊர்ல இன்னும் கிடைக்கல. பேசாம ஒரு மணி எழுதி விட்டுருவோமா? இதுக்கு படம் அடிக்கிறதுக்கா? இங்கே தாய் இல்லாமல் கஷ்டப்படுற, அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட போறியா? நீ தான் நீரோட்டமாகுது. ரத்த ஓட்டம் மேல இதெல்லாம் நீரோட்டமாகுது. கவட்டம் சுத்திருச்சியா? என்ன இது? அது தெரியாம தானப்பா நின்றுட்டு இருக்கு. இந்த ஊரு ஃபுல்லா எங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. யார் இடத்த யார் ஆக்கிரமிக்கிறது? அரசாங்கத்தை எதிர்த்துட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் இது 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 ஊரே அவ்வளவுதானே இருக்கு. பணத்தை வாங்கிட்டு போறதை விட வேற என்னடா அருகதை இருக்கு உங்களுக்கு? சொந்த ஊர் விட்டு வெளியே போனா உடம்புல இருந்து உயிர் போறதுக்கு சமம். அதுக்கு நம்ம எல்லாருமே செத்தே போயிடலாமே. கோயிலோட தலை வரலாறு சொல்லுங்களா? மூடியே இல்லை, நீங்க தலை வரலாறு பத்தி கேக்குறீங்க. சொல்றேன். தலை வரலாறு கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சு. சொல்லுங்க சாமி. வரலாறுல நம்ம நடிச்சிருக்காங்க.